ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7/4/2026 ஸ்ரீசக்தி SS 514க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்த ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 508, ஃபுல் பவுலில் வந்து 307 508. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 618, ஃபுல் பவுலில் வந்து 362 618. அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 202, ஃபுல் பவுலில் 307 202ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் 5D சீபோர்டுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கோம். அதாவது 5D சீபோர்டோட நம்ம 2442ன்னு சொல்லிட்டு நம்ம மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 647லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 543. ஸோ நம்மளுக்கு தேவை வந்து 5Dயும் சி போர்டும். ஸோ இதில் 5Dன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 இருக்குது. இங்கே சி போர்டு வந்து நம்மளுக்கு வந்து 7 இருக்குது. ஸோ இதோட நம்ம வந்து 24 கூட்ட போகிறோம். அதாவது 2 வந்து 4ஓடையும் 4 வந்து 7ஓடையும் கூட்ட போகிறோம். 4 + 2 = 6, 7 + 4 = 1. அப்போது 6 அல்லது 1 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 1 நம்மளுக்கு இந்த 647க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் நம்பர். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 596. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்ட் மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு 5D சீபோர்டோட நம்ம வந்து 2442 சொல்லிட்டு கூட்டுறோம். இப்போ 596க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 765. ஸோ நம்மளுக்கு தேவை 5Dங்கிறதுனால இங்கே 6, இங்கே நம்மளுக்கு 6, ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 6 தான் கிடச்சிருக்கு. இதோட நம்ம எக்ஸ் வந்து 42. அப்போது 6 + 4 = 0, 6 + 2 = 8. அப்போ 0 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 596க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சீபோர்ட் அல்லது ஆல். 0வா அல்லது 8ஆ. இப்போ இந்த 596க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 420. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சீபோர்ட். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம், 2 ஃபார்மெட். 24ங்கிற ஃபார்மெட் பார்த்துருக்கோம், 42ங்கிற ஃபார்மெட் பார்த்துருக்கோம். ரெண்டுலேயுமே நம்மளுக்கு சீபோர்ட் இருக்கு நண்பா. இப்போது அடுத்தடுத்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். அதே மாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட். உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ 420க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் போர்டு வந்து 224. ஸோ நம்மளுக்கு தேவை 5D. அதோட இங்கே சீபோர்ட் இந்த ட்ரா 42 இருக்குது. அப்போ 2 + 4 = 6, 0 + 2 = 2. 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 420க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 6 அல்லது 2. இப்போ இந்த 420க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 202. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A அண்ட் C. இப்போ 3 ட்ரா முடிஞ்சு 3 ட்ராவலையுமே நம்மளுக்கு வந்து சீபோர்ட் இருக்குது நண்பா. அதோட நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஏசி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 202 ஃபார்மெட் வந்து 24. 202ஓட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 307 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தேவை 5Dயும் சீபோர்டு தான். இதோட நம்ம 24. அப்போ 0 + 2 = 2, 2 + 4 = 6. அப்போ 2 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 202க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 6. இப்போ இந்த 202க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 6 நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டு. ஸோ கண்டினியூஸாக நம்மளுக்கு டச் இருக்குது. ஸோ போர்டு மாறாமல் இருந்தாலும் நம்மளுக்கு இந்த லாஸ்ட் ட்ரா ஏ போர்டுக்கு போயிருக்கு. ஏன்னா ஏசிக்கு அப்புறம் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு மாறி இருக்குது.
இப்போ 618க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 362 இருக்குது. ஸோ 5Dயை பொறுத்த வரைக்கும் 6 இருக்குது. சி போர்டில் நம்மளுக்கு 8 இருக்குது. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு 4-2. அப்போது 6 + 4 = 0. இங்கே 8 இருக்குது. 8 + 2 = 0. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு 0 மட்டும் தான் நம்ம கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 618க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான், சி போர்டு மட்டும் தான் இருக்குது. இந்த 618க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 508. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 0. ஸோ 0 அப்படியே ஹிட் ஆகிருக்கு. ஆனால் போர்டு மாறி இருக்குது. ஆல் போர்டில் இந்த நம்பர் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஸோ போர்டுன்னு பார்த்தா பி போர்டு வந்திருக்கு. இதுதான் நம்ம போன வாரம் கொடுத்த கெஸ்ஸிங் நண்பா. ஸோ 0 மட்டும் தான் கிடச்சிருந்துச்சி. நம்ம வந்து அதோட பவர் நம்பரை 5 சேர்த்து கொடுத்துருந்தோம். ஏபி போர்டில் நம்ம போன வாரம் வின் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 508 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. அப்போ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்கணும். ஸோ இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு போர்டு அதோட டச்சுகள் இருக்குது. இப்போ லாஸ்ட்டு 2 ட்ராவாக மட்டும் நம்மளுக்கு போர்டு மாறி இருக்குது. அதாவது ஏசிக்கு அப்புறமா ஏபி, அதாவது ஏ போர்டு பி போர்டுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரா இதே கணக்குப்படி வந்தால் சி போர்டுன்னு வர வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 508 இருக்குது. ஃபுல் போர்டில் 307. ஸோ நம்மளுக்கு தேவை இங்கே 5D, இங்கே நம்மளுக்கு சி போர்டு. இப்போ இதை கூட்டிடலாம். 0வோட 4 கூட்டினா 4. இங்கே 8 இருக்குது. 8 + 2 = 0. 4 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. இது உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு, 4 அல்லது 0வா? 4 அல்லது 0 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஆல் போர்டு நம்பர் அல்லது சி போர்டுக்கான நம்பர்ஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். 4 அல்லது 0ன்னு இருக்குது. ஸோ இது ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கிடையாது நண்பா. ஒருவேளை கெஸ்ஸிங் புரிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 4 அல்லது 0 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய பெயர் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் பிசி மிக்சரில் இந்த ட்ராவு கிடச்சிருக்க நம்மளுடைய பெயர் நம்பர்ஸ், அதாவது 4 அல்லது 0 வந்துச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 10, 40, 60ன்னு வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை 4 வச்சு வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 8, 4, 9, 4, அதோட 5, 4. ஸோ எப்போதும் போல் நம்ம 6 பெயர்ஸ் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க 6 பெயர் நம்பர் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஸ்டைட் பெயர் தான் நண்பா. வேணும்னா நீங்கள் போர்டை மாற்றிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு இதில் சி போர்டு டேரெக்டாக கிடச்சிச்சின்னா இதுலேருந்து நம்மளுக்கு சி போர்டை வச்சு ஏசி அல்லது பிசின்னு கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை போர்டு மாறிச்சுன்னா இது நம்மளுக்கு ஏபி போர்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறவங்க ஃபுல்லாக பார்த்துருங்க. அதே மாதிரி ரிசல்ட் கூட யாரும் குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் மட்டும் பயன்படுத்திக்கங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது நண்பா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் அதை ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்து நின்றீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. கொத்து மதிப்பாக நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ கெஸ் பண்ணும்போது அது வந்து கெஸ்ஸிங்கே கிடையாது. ஸோ நிறையா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுற அந்த கமெண்ட்காக தான் நான் சொல்கிறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுப்போம். தனிப்பட்டு எதுவுமே கொடுக்க மாட்டோம். அந்தந்த கம்பெனி பேரை வச்சு மட்டும் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். சில நாட்கள் ஃபெயில்ட் ஆனாலும் பல நாள் வின்னிங் கிடைக்க தான் வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 7/4/2026 ஸ்ரீசக்தி SS 514க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு இருந்தாலும் இப்போ லாஸ்ட்டு 2 ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் பின்னு போயிருக்கு. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வந்து ஏபிங்கிற ஃபார்மெட்டுங்கிறதுனால நம்மளுக்கு
இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்க தான் சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.